வாய் நக்கல் வாழ்க்கையில் சிக்கல். இது யாருக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட்டாக தான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பர்சன் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு முடிவில் கண்டுபிடிக்க போகிறீங்க. எகெயின் சொல்கிறேன், வாய் நக்கல் வாழ்க்கையில் சிக்கல். சரி, இப்போ விஜய் அவர்கள் ஒரு அதிரடியை ஆரம்பிச்சிருக்கார். அது என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, எம்பிக்களுக்கான ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கார். விஜய் அவர்களுக்கு எம்பிக்களா? விஜய் அவர்களுக்கு எம்பிக்கள் கிடையாது, ஆனால் தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு ஒரு கேம் விளையாண்டா எப்படி இருக்கும்? திமுகவினுடைய ஒட்டுமொத்தமான கேமும் இதில் ஃபெயிலியர் ஆயிருமே. உலகத்துக்கு, நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது எக்ஸ்போஸ் ஆயிருமே. எந்த முடிவை எடுக்க போகிறாங்க திமுக பார்த்துடலாமா? அதை தான் நான் இங்கே பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீராய்வு அப்படிங்கிறத இப்போ பாஜக அரசாங்கம், சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் கொண்டு வர போகிறாங்க. இது கொஞ்சம் நாட்களாகவே கொண்டு வர போகிறாங்க. எப்படி கொண்டு வர போகிறாங்க, ஏன் கொண்டு வர போகிறாங்கங்கிற பல சர்ச்சைகள் இருக்குது. அது போன ஆட்சியிலையும் நம்ம பார்த்துருக்கோம். திமுக அதை எதிர்த்தாங்க. டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னாங்க. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாஜகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, உரிமை பறிக்கப்படாது, கண்டிப்பாக உங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தான். இதில் யார் அரசியல் செய்கிறாங்க, யார் உண்மையை சொல்கிறாங்க அப்படிங்கிறது போக போக நம்ம பார்த்துடலாம். ஆனால் இந்த பஞ்சாயத்தில் கடைசியாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துச்சு. அது என்னென்னா, திமுக பாஜக ஒருவேளை ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். இவங்க ஒன்று சேருவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்களேன். திமுகவுக்கு இப்போ கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லி பெருசாக ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. காங்கிரஸ் இருந்தாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை காங்கிரஸுக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக துரோகிகள், முதுகுல குத்தக்கூடியவர்கள், பண ஆசை பிடித்தவர்கள், பணப்பேய்கள் அப்படி இப்படின்னு சொல்லி காங்கிரஸை கேவலமாக விமர்சனம் பண்ணிட்டாங்க திமுகவினுடைய முக்கியமான நபர்கள். ராசா அவர்களாக இருக்கட்டும், தயாநிதி மாறன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாமே செஞ்சிட்டாங்க. ஸோ இந்த விமர்சனங்களுக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட இப்போதைக்கு ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இல்லாட்டி அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கணும், பெருசாக ஒரு அரசியல் மாற்றம் நடக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்கணும் அப்படின்னா இருந்தால் மட்டும்தான் காங்கிரஸ் திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சிகள், அடுத்ததாக இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான், அதாவது விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க மதிமுக திமுக கூட போய் ஒட்டுறதுக்கு இனிமேல் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் நம்ம நம்ப முடியாது. எப்போ வேணாலும் திமுக கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அமைச்சரவையிலே அவங்க இடம் பெற்றிருந்தாலுமே திமுகவினுடைய அந்த கன்சர்ன், ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்த பிறகு அடுத்ததாக திமுக இந்த உள்ளாட்சி தேர்தல், அடுத்ததாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இது எல்லாத்தையுமே எதிர்கொள்ள வேண்டும் என்றால் திமுகவுக்கு ஒரு கணக்கு இருக்குது. தனியாக இறங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, தனியாக வந்திருந்தால் கூட நம்ம ஜெயிச்சிருந்துருக்கலாம், கூட்டணி கட்சிகள் சரியாக வேலை பார்க்கல, கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க காலை வாரிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விமர்சனங்கள்லாம் ஒரு புறம் இருக்க, வேறு வழியே இல்லாமல் திமுக பாஜக கிட்ட சரணடைஞ்சு இரண்டு பேருமே ஒருவேளை இலைமறைவா காய்மறைவா என்ன செய்யலாம், கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே டீலிமிட்டேஷன் பற்றியான ஒரு பெரிய பேச்சு அடிபட்டுச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் அடிபட்டுச்சு. அந்த டைமில் திமுகவினுடைய முக்கியமான நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டீலிமிட்டேஷனை எதிர்க்கலை, நாங்கள் அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளவு எம்பிக்கள் நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறத அவங்க எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் எதிர்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதே நாங்கள் சொல்லுவோம். இதை மாதிரி டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு இருந்த உடனே ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, டீலிமிட்டேஷனை தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் துரோகிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இதுக்கு தான் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இடையே ட்விட்டர் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தை 2 தினங்களுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் அரசியல் சதுரங்கம் சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கனெக்டிங் த டாட்ஸ் தான். எல்லாமே கனெக்ட் ஆகிட்டு இருக்கும், பார்க்குறதுக்கு எல்லாமே படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா அம்புட்டும் இங்கே நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம அரசியல் அப்படிங்கிற போர்வையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த துரோகிகள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், டீலிமிட்டேஷனை ஒருவேளை திமுக ஆதரிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ
கர்நாடகா மேகதாது அணை இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளை திமுக தாவேகா பக்கம் இழுத்து விட்டுட்டே இருக்காங்க. எப்போ பாரு கர்நாடகாவுக்கு எதிராக எங்களுக்கு பேச வேணும். இன்றைக்கி கூட நீங்கள் சட்டமன்றத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்றே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார், நாளைக்கு நிறைய கேள்விகள் கேட்போம், அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருங்க, முடிஞ்சால் விஜய் அவர்களை, சிஎம் விஜய் சார் அவர்களை வாயை திறக்க சொல்லுங்கள், நான் சேலஞ்ச் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக விஜய் அவர்களுக்கே சேலஞ்ச் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போந்தான் இவங்க என்னடா ஒரே கர்நாடகா மேகதாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே உரண்டு இழுத்துட்டு இருக்காங்க, வா டீலிமிட்டேஷனுக்கு வா, வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், 8ஆம் தேதி எல்லா எம்பிக்களும் ஒன்று சேருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் வாங்க, அனைத்து எம்பிக்களுக்குமான ஒரு கூட்டத்தை நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பக்காவான ஒரு காய் நகரத்தில் அங்கே செய்கிறார். இதில் என்ன வைக்கி காய் நகரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாணக்கியத்தனத்தை நம்ம சொல்லிடலாமா? சோஃபார் தாவேகாவுக்கு எம்பிக்கள் அப்படிங்கிறது இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் தாவேகாவினுடைய சகாக்கள் யாரும் கிடையாது. இப்போதைக்கு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது யார் தான்? நம்ம திமுகவை சார்ந்தவங்க அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அந்த அமைச்சர்களை ஒன்று சேர வாங்க, அனைத்து கட்சி கூட்டமும் நம்ம கூட்டுறோம், அனைத்து கட்சியினுடைய எம்பிக்களும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால திமுக இதுக்கு வந்தே தான் ஆகணும். திமுக இதுக்கு வந்துட்டாங்கன்னா டீலிமிட்டேஷனை எதிர்த்து இந்த எம்பிக்கள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற உண்மையை தாவேகா மீடியா முன்பு சொல்லணும். அரசியல் சாசன சட்டப்படி அதை ஒரு செய்தியாக வெளியிட வேண்டும். அப்படின்னா வருநாட்களில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாஜக கூட இப்போ திமுக அலைன்ஸ் வச்சுக்கிட்டோம்னா, நீ ஏன்டா டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எனக்கு எதிராக பேசுன அப்படின்னு சொல்லி பாஜக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாஜகவுக்கு எதிராக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக திமுக பேசுவாங்களா? அப்படின்னா எம்பிக்கள் உள்ளே வந்தால் பேசித்தான் ஆகணும், மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இல்லைப்பா, எம்பிக்கள் வரமாட்டாங்க, விஜய் அவர்கள், அதாவது இப்போதைய தாவேகாவினுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் சிஎம் விஜய் சார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட்டலையே, நாங்கள் ஏன் இந்த டீலிமிட்டேஷனில் நடக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களுடைய கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திமுக ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களே, இங்கே தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்கிறவனுக்கு ரொம்ப பெரிய அளவில் தூண்டுகோலாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் தண்டனைக்கு உரியவன். அப்படிங்கிற பட்சத்தில் டீலிமிட்டேஷன் ஆதரவு தெரிவிப்பவர்களை விட எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒதுங்குகிறார்கள் பார்த்தீங்களா, அவங்க தான் நமக்கு ரொம்ப பெரிய அளவில் நச்சுப்பாம்புகள். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே என்ன ஆகும்? திமுக எம்பிக்களுடைய கூட்டத்துக்கு வராமல் இருந்தாங்கன்னா இன்டைரக்டாக அவங்க வரல, டைரக்டாக அங்கே வரக்கூடிய டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஆதரிக்கிறார்கள், எதிர்க்கவில்லை. முடிஞ்சிருச்சா? இல்லை விக்கி, நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, அந்த நேரம் என்ன அரசியல் நகர்வு இருக்கோ அதை தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை திமுக சொன்னாங்கன்னா மக்கள் மத்தியில் மறுபடியும் இது பேசு பொருளாக மாறும். ஏன்னா போன முறை ஆட்சி காலத்தில் நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருந்தீங்க, இந்த முறை அனைத்து எம்பிக்களுடைய கூட்டத்தில் நீங்கள் நடுநிலை வகிக்கிறீர்கள் அப்படின்னா போன முறை நீங்கள் சொன்னது பொய்யா, இப்போ நீங்கள் சொல்கிறது பொய்யா, வருங்காலத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இப்படித்தான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எய்தர் ஏபிசி இப்படி ஏதாவது ஒரு முடிவுகளை திமுக எடுத்தாக வேண்டும். அந்த மாதிரி இக்கட்டான நிலைமைக்கு தள்ளியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். இல்லாட்டி இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரிஞ்சிச்சா? 7 நிமிஷம் இதுக்கே ஓடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இது ரொம்ப முக்கியமான நகர்வு பார்த்தீங்களா? இந்த நகர்வை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் வேறு யாருக்காவது தெரியலனா அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி, இப்படிலாம் நடந்துட்டுருக்குப்பா அரசியலில் பாரு, இதெல்லாம் ஒரு கேம் மாதிரி, இந்த கேமில் இப்போ ஒரு செக்மேட்டை வச்சுருக்காரு சிஎம் விஜய் சார் அவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். சரி, அடுத்ததாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் தனியாருக்கு நம்ம டாஸ்மாகை மாற்றுறோம் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த விக்னேஷ் அவர்கள், மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, விக்னேஷ் அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், அவர் கையாளக்கூடிய விதமாக இருக்கட்டும், அவர் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி அமைச்சர்கள் ரொம்ப முக்கியமாக தாவேகாவுக்கு தேவைப்படுறாங்க. நாட் ஒன்லி தாவேகாவுக்கு, எதிர்கால தமிழ்நாட்டுக்கே தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை பற்றியான கேள்விக்கும் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் அவர் கொடுத்த ஒரு லிஸ்ட் 129 டாஸ்மாக் கடைகள், அதாவது 717 டாஸ்மாக் கடைகள் பள்ளி மற்றும் பொதுமக்கள் எப்போவுமே கடந்து செல்லக்கூடிய பகுதிகள், அது இறை பகுதிகளாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு பகுதிகளாக இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் மூடிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதையும் தாண்டி நாங்கள் கள ஆய்வு செஞ்சோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு 129 டாஸ்மாக் கடைகள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருந்தார். அந்த லிஸ்ட்டு மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் இந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நாங்கள் பரிசீலிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் அவர்களுடைய கருத்து இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக முக்கியமான செய்தியாக நம்ம பார்த்தது மீண்டும் கொளத்தூரில் கொத்து புரோட்டா அப்படிங்கிறது தான். அது எதுக்காக இந்த ஹேஷ்டேக் ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடையுது அப்படிங்கிறது தெரியல. யாராவது கொத்து புரோட்டா சாப்பிட்டீங்களா என்ன?
ஆனால் எனக்கு தெரிஞ்ச குளத்தூரில் இப்போ என்ன செய்தி வந்துச்சு, கடைசியாக மறுபடியும் இந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அந்த இவிஎம் மிஷின் ரொம்ப பெரிய அளவில் தப்பாக இருக்குது, அதனால் இந்த தேர்தல் சரியாக நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவிஎம் மிஷின் அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ண பிறகு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னதுனால எகெயின் ஸ்டாலின் அவர்கள் தோற்றுவிட்டார் குளத்தூரில். ஒரே எலெக்ஷனில் 2வது 3வது முறையாக இவர் தோற்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை தாவேக்காரங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கூட இவங்க எகெயின் ஒரு கொத்து புரோட்டா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு ஓமையாக சொல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், பட்டுக்கோட்டையில் பறந்து வந்த ஒரு அப்படியே சாகசமான, நான் கூட என்ன நினைச்சேன், அந்த அலாவுதீனின் அற்புத விளக்கு மாதிரி பாய் பறக்கிற பாயெல்லாம் வச்சிருப்பார் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குமோன்னு நினைச்சா அது வேற எதுவும் கிடையாது. கடந்த ஆட்சியில், அது இப்போ தான் கடந்த பிப்ரவரி மாதம் தான் துணை முதல்வர் உதயநிதி அவர்களால் திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தினுடைய முகப்பு தகரங்கள் காற்றுல சும்மா அடித்து பேந்து கீழே விழுந்து, நல்ல வேளை கீழே யாரும் இல்லை, இல்லாட்டி தலையெல்லாம் வெட்டியிருக்கோம், அந்த அளவுக்கு ஷார்ப்பான தகரங்கள்லாம் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தேன். நன்னா இருக்குது போங்கோ, இதே மாதிரி நிறைய நல்லது செய்யுங்கோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே இருந்துச்சு. இனி வரக்கூடிய தாவேக்கா அரசாங்கமாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்ல டெண்டர் கொடுத்து எந்த கமிஷன் கரப்ஷன்லாம் இல்லாமல் நல்லபடியாக மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் செய்யுங்கப்பா அப்படிங்கிறது டிபி ட்ரூப்ஸினுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா, என்னங்க ஜி உங்கள் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. அறநிலைத்துறை அமைச்சராக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இருந்தாங்க. அந்த நேரம் அங்கே வரக்கூடிய பக்தர்களாக ஏச்சிப்பா வா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய வீடியோ வைரலாக இருந்துச்சு. இன்றைக்கி அதே சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர்லாம் கிடையாது. வாப்பா என்னப்பா 3 வண்டியா, நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் அவங்களை தடுத்து நிப்பாட்டி, இல்லை 3 வண்டின்னு சொல்லி கொஞ்சம் நேரமாக நிற்க வச்சு அதன் பிறகு அனுப்பி விட்டாங்க பாருங்கள். தரிசனம் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த செக்கிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. பார்த்தீங்களா, கர்மா இஸ் பூமராங். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, வாய் நக்கல் வாழ்க்கையில் சிக்கல் அப்படிங்கிறது யாருக்கு இதில் சரியாக பொருந்தும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் கீழே வரவேற்கப்படுகின்றன. எது எப்படி இருந்தாலும் நல்லா இருந்துச்சா? நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தீங்களா? இன்னும் நிறைய 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 ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்களா, அரசியல் சதுரங்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் இன்றைக்கி 1 மில்லியன்லாம் தாண்டி போயிருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதனால 4.5 லட்சம் ஷார்ட் பீரியடில் 4.5 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை தான். பட் நல்லா இருக்கும்ல, ஒரு யூடியூபருக்கு இதை விட பெருமை என்ன வேணும்? 1 மில்லியன் பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.